அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 4, அத்தியாயம் 3. ருத்ராச்சாரியார். காஞ்சி நகரமானது முன்னம் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்தில் இருந்தது போல் கலைமகளும் திருமகளும் குதூகலமாக கொலுவீற்றிருக்கும் பெருநகரமாக இப்போது விளங்கியது. இருபுறமும் கம்பீரமான மாட மாளிகைகளையுடைய விசாலமான வீதிகளில் எப்போது பார்த்தாலும் ஜே ஜே என்று ஜனக்கூட்டமாயிருந்தது. மாடு பூட்டிய வண்டிகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் மனிதர் தூக்கிய சிவிகைகளும் ஒன்றை ஒன்று நெருங்கி வீதியையும் அடைத்தன. ஸ்திரீகளும் புருஷர்களும் விதவிதமான வர்ண பட்டாடைகளும் ஆபரணங்களும் அணிந்து அங்கும் இங்கும் உலாவினார்கள். ஆலயங்களிலே பூஜா காலத்து மணி ஓசையும் மங்கள வாத்தியங்களின் கோஷமும் இடைவிடாமற் கேட்டுக்கொண்டிருந்தன. சமஸ்கிருத கடிகைகளில் வேத மந்திரங்களின் கோஷமும் சைவ தமிழ் மடங்களில் நாவுக்கரசரின் தெய்வீகமான தேவார பாசுரங்களின் கானமும் எழுந்தன. சிற்ப மண்டபங்களில் கல்லூலியின் கல் கல் ஒலியும் நடன மண்டபங்களில் பாதச்சதங்கையின் ஜல் ஜல் ஒலியும் எழுந்து கலைப்பற்றுள்ளவர்களின் செவிகளுக்கு இன்பமளித்தன. வீதிகளை நிறைத்திருந்த ஜனக்கூட்டத்தில் இடையிடையே கத்தி கேடயங்களை தரித்த போர் வீரர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் எதிர்ப்புறமாக வரும் வீரர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒருவருடைய கத்தியை ஒருவர் தாக்கி முகமன் கூறிக்கொண்டார்கள். இவ்வாறு வீரர்கள் சந்திக்கும் இடங்களிலெல்லாம் ஜனங்கள் கூடி மாமல்லர் வாழ்க, புலிகேசி வாழ்க, காஞ்சி உயர்க, வாதாபி அழிக என்ற கோஷங்களை எழுப்பினார்கள். கலகலப்பு நிறைந்த காஞ்சி நகரின் வீதிகளின் வழியாக மாமல்ல சக்கரவர்த்தியின் ரதம் சென்று பிரசித்தி பெற்ற ருத்ராச்சாரியாரை தலைமை ஆசிரியராக கொண்ட சமஸ்கிருத கடிகையின் வாசலை அடைந்து நின்றது. உள்ளே இருந்து ஆசிரியரும் மாணாக்கருமாக சிலர் வெளிவந்து ஜெய விஜயீ பவ என்று கோஷித்து சக்கரவர்த்தியை வரவேற்றார்கள். மாமல்லரும் மானவன்மனும் கடிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அந்த நாளில் பரதகண்டத்திலேயே மிக பிரபலமாக விளங்கிய அந்த சர்வகலாசாலையின் கட்டடம் மிக விஸ்தாரமாயிருந்தது. அழகான வேலைப்பாடமைந்த தூண்கள் தாங்கிய மண்டபங்களிலே ஆங்காங்கு வெவ்வேறு வகை வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகியவற்றை வெவ்வேறு மண்டபங்களில் தனித்தனியாக வித்தியார்த்திகள் அத்தியனம் செய்து கொண்டிருந்தார்கள். வேதங்களிலும் வேத ஆகமங்களிலும் பூரண பயிற்சியுள்ள ஆசிரியர்கள் அந்த காலத்தில் காஞ்சி கடிகையிலேதான் உண்டு என்பது தேசமெங்கும் பிரசித்தமாயிருந்தது. இன்னும் வெவ்வேறு மண்டபங்களில் சாஸ்திர ஆராய்ச்சியும் காவிய படனமும் நடந்து கொண்டிருந்தன. ஒரு மண்டபத்தில் வியாக்கரண சாஸ்திரம் படித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு மண்டபத்தில் வால்மீகி ராமாயணம் படிக்கப்பட்டது. இன்னொரு மண்டபத்தில் பகவத்கீதை பாராயணம் நடந்தது. வேறொரு மண்டபத்தில் காளிதாசனுடைய சாகுந்தல நாடகத்தை மாணவர்கள் நாடகமாக நடித்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் மாமல்லரும் மானவன்மனும் மேலே சென்றார்கள். கடைசியாக அவர்கள் வந்து சேர்ந்த இடம் சிறிதும் சந்தடியில்லாத நிசப்தமான ஒரு மூலையில் இருந்தது. அந்த மண்டபத்தின் மத்தியில் போட்டிருந்த கட்டிலில் கிருஷ்ணாஜனத்தின் மீது ஒரு தொண்டு கிழவர் சாய்ந்து படுத்திருந்தார். தும்பை மலர் போல் நரைத்திருந்த அவருடைய தாடி நீண்டு வளர்ந்து தொப்புள் வரையில் வந்திருந்தது. அவருடைய சடாமகுடம் வெள்ளை வெளேர் என்று இலங்கியது. இந்த கிழவர்தான் அந்த புகழ்பெற்ற சமஸ்கிருத கடிகையின் தலைவர் ருத்ராச்சாரியார். அவர் படுத்திருந்த கட்டிலுக்கருகில் ஆசிரியர்கள் 4 பேர் தரையிலே உட்கார்ந்து தைத்திரிய உபனிஷத பாடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மாமல்லரின் வருகையை பார்த்ததும் அவர்கள் பாடத்தை நிறுத்திவிட்டு எழுந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அப்பால் சென்றார்கள். பல்லவேந்திரா, தங்களை எழுந்து வரவேற்பதற்கும் அசக்தனாக போய்விட்டேன், மன்னிக்க வேண்டும். விஜயதசமி என்று புறப்படுகிறீர்கள் அல்லவா என்று ஆச்சாரியார் கேட்டார். புறப்படுவதற்கு எல்லா ஆயத்தமும் ஆகிவிட்டது. ஆனால் பாண்டியகுமாரன் இன்னும் வந்து சேரவில்லை. வராக நதிக்கரையிலேயே தங்கியிருக்கிறான். ஏதோ தேக அசௌக்கியம் நேர்ந்து விட்டதாம். பிரபோ, பாண்டியன் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் விஜயதசமி என்று கிளம்ப தவற வேண்டாம். இந்த விஜயதசமி போன்ற கிரக நட்சத்திர சேர்க்கை 1000 வருஷத்துக்கு ஒரு தடவைதான் ஏற்படும். ராமபிரான் இலங்காபுரிக்கு படையெடுத்து புறப்பட்டது இம்மாதிரி நாளிலேதான். அப்படியானால் ராமபிரானைப் போலவே நானும் வெற்றியுடன் திரும்புவேன் அல்லவா என்று மாமல்லர் கேட்டார். அவசியம் விஜய கோலாகலத்துடன் திரும்புவீர்கள். ஆனால் அதை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிட்டாது. குருதேவா, அப்படி சொல்லக்கூடாது என்று மாமல்லர் பரிவுடனே கூறினார். அதனால் என்ன, நான் இவ்வுலகை விட்டு மேல் உலகம் போன போதிலும் இந்த காஞ்சியையும் கடிகையையும் என்னால் மறந்திருக்க முடியாது. மாமல்லரே, தாங்கள் வாதாபியிலிருந்து திரும்பி வரும் நாளில் நான் தங்கள் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தியையும் அழைத்து கொண்டு இந்த கடிகைக்கு மேலே வந்து நிற்பேன். நாங்கள் இருவரும் தேவலோகத்து பாரிஜாத மலர்களை தூவி தங்களை வரவேற்போம் என்று ருத்ராச்சாரியார் கூறிய போது மாமல்லரின் கண்கள் கலங்கி கண்ணீர் கசிந்தது. அத்தியாயம் 4. நாவுக்கரசர்.
ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சந்நிதியில் இருந்த சைவ திருமணத்திலும் அன்று மிக கலகலப்பாக இருந்தது. திருநாவுக்கரசர் பெருமான் சில நாளாக அந்த மடத்தில் எழுந்தருளியிருந்தார். அப்பெரியாரின் இசைப்பாடல்களை மாணாக்கர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக நாவுக்கரசர் அப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த ஆயன சிற்பியின் கண்களும் கசிவுற்றிருந்தன. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உச்சிகால பூஜைக்குரிய மணி அடித்தது. பேரிகை முழக்கமும் கேட்டது. மாணாக்கர்கள் பதிகம் பாடுவதை நிறுத்தி உணவு கொள்வதற்காக சென்றார்கள். நாவுக்கரசரும் ஆயனரும் மட்டும் தனித்திருந்தார்கள். சிற்பியாரே, 10 வருஷத்துக்கு முன்னால் இதே இடத்தில் உம்முடைய புதல்வி அபிநயம் பிடித்தாள். அந்த காட்சி என் கண்முன்னால் இன்னமும் அப்படியே நிற்கிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்று மாணாக்கர்கள் சற்று முன் பாடியபோது உம் புதல்வியை எண்ணிக்கொண்டேன். என்னை எறியாமல் உடனே கண்ணீர் பெருகிவிட்டது என்றார். அடிகளே, எனக்கும் அந்த நினைவு வந்தது. அன்றைக்கு தாங்கள் புறப்படும்போது என்னை பின்னால் நிறுத்தி தாங்கள் எச்சரித்தபடியே நடந்துவிட்டது. ஆமா ஐனரே, எனக்கும் அது ஞாபகம் வருகிறது. இப்பேற்பட்ட தெய்வீக கலைத்திறமை பொருந்திய பெண்ணுக்கு உலக வாழ்க்கையில் கஷ்டம் ஒன்றும் வராமல் இருக்க வேண்டுமே என்று கவலை ஏற்பட்டது. அதைதான் உம்மிடம் சொன்னேன். சுவாமி, தங்களுடைய திருவுள்ளத்தில் உதயமான எண்ணம் எவ்வளவு உண்மையாய் போய்விட்டது. சிவகாமிக்கு வந்த கஷ்டம் சொற்பமானதா? கனவிலும் எண்ணாத பேரிடியாக அல்லவா என் தலையில் விழுந்துவிட்டது. பச்சை குழந்தையாக தொட்டிலில் கிடந்த போதே அவளை என்னிடம் ஒப்புவித்துவிட்டு அவள் தாயார் கண்ணை மூடிவிட்டாள். அது முதல் 18 வயது வரையில் என் கண்ணின் மணியைப் போல் அவளை பாதுகாத்தேன். ஒரு நாளாவது நாங்கள் ஒருவரையொருவர் பிரிந்து இருந்ததில்லை. அப்படி வளர்த்த குழந்தையை பிரிந்து இன்றைக்கு 9 வருஷம் ஆயிற்று. இன்னமும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அடிகளே, ஒரு பாவமும் அறியாத எங்களை கருணைக்கடலான பெருமான் ஏன் இத்தகைய சோதனைக்கு ஆளாக்கினார்? நாங்கள் இறைவனுக்கு என்ன அபச்சாரம் இழைத்தோம் என்று ஆயனர் கேட்டபோது அவருடைய கண்களிலிருந்து கலகலவென்று கண்ணீர் பொழிந்தது. ஆயனரே, வருந்த வேண்டாம். இறைவனுடைய திருவுள்ளத்தின் ரகசியங்களை மானிடர் அறிவது கடினம். அடியேனும் என் மனமறிந்து இந்த பூவுலகில் யாருக்கும் எந்த தீமையும் செய்ததில்லை. ஆயினும் இந்த சடவுடலும் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தது. சிற்பியாரே, அடியேன் கண்ட உண்மையை உமக்கு சொல்கிறேன். நாம் துன்பம் என்று நினைப்பது உண்மையில் துன்பமல்ல. இன்பம் என்று கருதுவது உண்மையில் இன்பமல்ல. இன்ப துன்ப உணர்ச்சியானது உலக பாசத்தினால் ஏற்படுகிறது. இந்த பாசத்தைத்தான் பெரியோர் மாயை என்கிறார்கள். மாயை நம்மை விட்டு அகலும்போது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்பதை அறிவோம். அந்த இறைவனுடைய திருவருளாகிய பேரின்பம் ஒன்றுதான் மிஞ்சி நிற்க காண்போம். சுவாமி, தங்களுடைய அமுத மொழிகளில் அடங்கிய உண்மையை நான் உணர்கிறேன். ஆயினும் என்னை விட்டு பாசம் அகலவில்லையே, என்ன செய்வேன்? பாசம் அகலுவதற்கு வழி இறைவனை இறைஞ்சி மன்றாடுவதுதான் என்றார் நாவுக்கரசர். நான் மன்றாடவில்லையா? மன்றாடியை எண்ணி இடைவிடாமல் மன்றாடிக் கொண்டிருக்கின்றேன். ஆயினும் என் மகள் மேல் உள்ள பாசம் விழவில்லையே. ஈசனை பிரார்த்திக்க நினைக்கும் போதெல்லாம் தூரதேசத்திலே பகைவர்களின் கோட்டையிலே சிறையிருக்கும் என் மகளின் நினைவுதானே வருகிறது. இறைவா, என் மகளை காப்பாற்று. என் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக சிவகாமியை இந்த கண்கள் பார்க்கும்படி கருணை செய் என்றுதானே வரம் கேட்கத் தோன்கிறது. என்ன செய்வேன் என்று ஆயனர் கூறி விம்மினார். வேண்டாம் ஆயனரே, வருந்த வேண்டாம் என்று அவருக்கு ஆறுதல் கூறினார் உழவாரப்படை தரித்த உத்தமர். மேலும், உமது மனோரதம்தான் நிறைவேறப் போகிறதே. மாமல்ல சக்கரவர்த்தி வாதாபி படையெடுப்புக்கு பெரும் படை திரட்டியிருக்கிறாரே. இறைவன் அருளால் உம் மகள் திரும்பி வந்து சேர்வாள். கவலைப்பட வேண்டாம். அதுவரையில் நீர் என்னுடன் இந்த மடத்திலேயே தங்கியிருக்கலாமே. ஆரண்ய வீட்டில் தனியாக ஏன் இருக்க வேண்டும் என்றார். அடிகளே, மன்னிக்க வேண்டும். பல்லவ சைன்யத்தோடு நானும் வாதாபிக்கு செல்கிறேன் என்று ஆயனர் கூறியது வாகீசருக்கு பெரும் வியப்பை அளித்தது. இதென்ன ஆயனரே, போர்க்களத்தின் பயங்கரங்களை பார்க்க ஆசை கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்களின் ரத்தம் ஆறு போல் ஓடுவதை பார்க்க விரும்புகிறீரா? வெட்டப்பட்டும் குத்தப்பட்டும் கால் வேறு கை வேறு தலைவேறாக கிடக்கும் சடலங்களை பார்க்க பிரியப்படுகிறீரா என்று பெருந்தகையார் வினவினார். ஆயனர் சிறிது வெட்கமடைந்தவராய், இல்லை அடிகளே, அதற்காகவெல்லாம் நான் போகவில்லை. என் மகளை பார்த்து அழைத்து வரலாமே என்ற ஆசையினாலேதான் போகிறேன் என்றார். இந்த சமயத்தில் மடத்தின் வாசற்புறத்திலிருந்து சில ஸ்திரீ புருஷர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவர்கள்தான். சேனாதிபதி பரஞ்சோதி, அவருடைய மனைவி உமையாள், நமச்சிவாய வைத்தியர், அவருடைய சகோதரி ஆகியவர்கள் உள்ளே வந்து நாவுக்கரசரை நமஸ்கரித்தார்கள். எல்லாரும் உட்கார்ந்த பிறகு நமச்சிவாய வைத்தியர், சுவாமி, விடைபெற்று போக வந்தேன் என்றார். ஆஹா, ஊருக்கு திரும்ப போகிறீர்களா? எனக்கு கூட திருவெண்காட்டு இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று இருக்கிறது. மறுபடியும் சோழ நாட்டுக்கு யாத்திரை வரும்போது தங்கள் ஊருக்கு வருவேன் என்றார் வாகீசர். இல்லை அடிகளே, நான் திருவெண்காட்டுக்கு போகவில்லை. வடக்கே வாதாபி நகருக்கு போகிறேன். இது என்ன, காஞ்சி நகரிலே ஒருவருமே மிஞ்ச மாட்டார்கள் போலிருக்கிறதே.
ஆயனர்தாம் அவருடைய மகளை அழைத்து வருவதற்காக போகிறார். நீர் எதற்காக போகிறீர் வைத்தியரே? வைத்தியம் செய்வதற்குத்தான் போகிறேன் சுவாமி. சைன்யத்தோடு ஒரு பெரிய வைத்தியர் படையும் போகிறது. அதன் தலைவனாக நானும் போகிறேன். சளுக்கர்கள் தர்ம யுத்தம் அதர்ம யுத்தம் என்ற வித்தியாசமின்றி யுத்தம் செய்கிறவர்கள். முனையில் விஷமேற்றிய வாள்களையும் வேல்களையும் உபயோகிப்பவர்கள். நம் மகேந்திர சக்கரவர்த்தி மீது விஷக்கத்தி பாய்ந்த செய்தி தங்களுக்கு தெரியுமே. சக்கரவர்த்திக்கு சிகிச்சை செய்த போது அந்த விஷத்துக்கு மாற்று கண்டுபிடித்தேன். அதன் பயனாக யுத்தத்துக்கு நானும் வர வேண்டுமென்று பல்லவ சேனாதிபதியின் கட்டளை பிறந்தது என்று கூறிய நமச்சிவாய வைத்தியர் சேனாதிபதி பரஞ்சோதியை பெருமையுடன் பார்த்தார். ஆ, இந்த பிள்ளைதான் தேசமெல்லாம் பிரசித்தி பெற்ற பல்லவ சேனாதிபதியா என்று கூறி திருநாவுக்கரசர் பரஞ்சோதியை உற்று பார்த்தார். இவனுடைய முகத்தில் சாத்வீக கலை விளங்குகிறதே. மகோன்னதமான சிவபக்தி பெருஞ்செல்வத்துக்கு உரியவனாக காணப்படுகிறானே. இவன் ஏன் இந்த கொலை தொழிலில் பிரவேசித்தான் என்று வினவினார். இதை கேட்டதும் நமச்சிவாய வைத்தியரும் அவருடைய சகோதரியும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகை புரிந்தார்கள். உமையாளும் தன் கணவனுடைய முகத்தை சிறிது நாணத்துடன் பார்த்து குறுநகை புரிந்தாள். பரஞ்சோதியின் முகத்திலும் புன்னகை தோன்றவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. சுவாமி, தங்களுடைய திருமடத்தில் சேர்ந்து தமிழ்கல்வி கற்பதற்காகத்தான் இவனை 12 வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிக்கு அனுப்பினோம். விதியானது இவனை இந்த நிலைக்கு கொண்டு சேர்த்தது. இவனோடு என்னையும் சேர்த்து கட்டி போர்க்களத்திற்கு இழுக்கிறது என்றார். நாவுக்கரசர் பரஞ்சோதியை இன்னொரு முறை உற்று பார்த்துவிட்டு, இவனையா விதி இழுத்துச் செல்கிறது என்கிறீர்கள்? விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய உறுதி படைத்தவன் என்று இவன் முகக்களை சொல்கிறதே என்றார். தளபதி பரஞ்சோதி அந்த கணமே எழுந்து திருநாவுக்கரசரின் அடிபணிந்து, குருதேவரே, தங்களுடைய திருவாக்கை ஆசி மொழியாக கொள்கிறேன் என்று சொன்னார். பரஞ்சோதியின் தாயார் அப்போது எழுந்து நின்று வணக்கத்துடன், சுவாமி, முன்னொரு சமயம் தாங்கள் திருவெண்காட்டுக்கு வந்திருந்த போது இவள் தங்களை நமஸ்கரித்தாள். சீக்கிரம் விவாகமாக வேண்டும் என்று கூறினீர்கள். அதன்படியே விவாகம் நடந்தது என்று சொல்லி நிறுத்தினாள். என் வாக்கு பலித்தது பற்றி மிகவும் சந்தோஷம் அம்மா என்றார் வாகீச பெருமான். தங்களுடைய திருவாக்கிலே எது வந்தாலும் அது பலிக்கும். கருணை கூர்ந்து இவளுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த மூதாட்டி கூறினாள். திருநாவுக்கரசர் மலர்ந்த முகத்துடன் பரஞ்சோதியையும் உமையாளையும் பார்த்தார். கதைகளிலும் காவியங்களிலும் பிரசித்தி பெறப்போகும் உத்தமமான புதல்வன் இவர்களுக்கு உதிப்பான் என்று அருள் புரிந்தார். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.